ஷாሎም. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் நம்ம படித்த இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆம் பிரியமானவர்களே, அவரை அண்டிக் கொண்டு அவரை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் மேலே பற்றுதலாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்ம பார்க்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், அநேக கஷ்டங்கள், பயம், கலக்கம், வியாதி, தனிமை, போராட்டம், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், இப்படியாக அநேக காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் என்னை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்க, நீங்கள் என்னை அண்டிக் கொள்ளுங்க, நீங்கள் என்னை நம்பிக்கையாக இருங்க, என் மேலே நம்பிக்கை வையுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ யார் அவர் மேலே இப்படி இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், வேதனையிலும், வறுமையிலும், தனிமையிலும், போராட்டத்தில், எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்று பார்க்கும்போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரன் கோபம் பட போகிறார். அவருடைய கோபம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாய் வர இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு இருக்கிறது. எதுவுமே யாராலையும் பண்ண முடியல. இந்த உலகனுடைய காரியங்கள், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லா கையிலையும் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்படையாக ஆகி போயிடுச்சு. விபச்சாரம், வேசித்தனம், ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள், சினிமா, ஏமாத்துறது, கொலை, குற்றங்கள் டெய்லி நியூஸில் நம்ம பார்க்குறோம். தேசம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய நிலையை கண்டு தேவனுடைய கோபம் இன்னும் கொஞ்ச நாட்களில், கொஞ்ச காலத்தில் அது பற்றி எரியும். அதில் நீங்களும் நானும் அழிந்து போகாதபடிக்கு, அதில் நீங்களும் நானும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. இந்த உலகம் எப்படின்னா போட்டோம், இந்த உலகத்தினுடைய நிலைகள் எப்படின்னா இருக்கட்டும், இந்த உலக மனிதர்கள் எப்படின்னா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலும், உயர்விலும் தாழ்விலும், சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளிலும், ஆண்டவரே நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வாழ்ந்து, இந்த உலக மக்களைப் போல ஆண்டவரே நாங்கள் உம்மை கோபம் ஊட்டாதபடிக்கு, உம்மை வெறுக்காதபடிக்கு, உமக்கு விரோதமாய் நாங்கள் போகாதபடிக்கு, உம்முடைய மனதை வேதனைப்படுத்தாதபடிக்கு நாங்கள் உம்மையே பற்றி கொண்டு இருந்து ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களாய் மாறி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் தியானித்து ஆண்டவரே படித்த அந்த வேத வசனத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை அண்டிக் கொள்கிறவர் யாவரும் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்களாம் அன்று. ஆமாம் ஆண்டவரே, இந்த கஷ்டமான சூழ்நிலை, வியாதியின் சூழ்நிலை, எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், இந்த உலகத்தோடு கூட உலகத்தை நாங்கள் சார்ந்து அண்டிக் கொண்டு இல்லாதபடிக்கு உம்மை அண்டிக் கொண்டு அன்றைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.